ஸ்ட்ரிக்டான அதிகாரியா இருப்பாரோ, நமக்கென்ன, வந்த பறக்கும் படை அதிகாரிய உபசரிக்கணும் அப்படின்னு முதல்வர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உபசரிச்ச நிலையில வந்தவரு போலி அதிகாரி அப்படின்றது தெரிய வந்த நிலையில அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்திருக்கு. பறக்கும் படை அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் தன்னை அறிமுகப்படுத்தி கல்லூரிக்குள்ள தேர்வு நடக்கும் இடத்துல போயிட்டு அதிரடி சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரே வீட்டில் IPS IAS சகோதரிகள் இருவரும் UPSC தேர்வில் சந்தித்த சவால்கள் என்ன, அவர்கள் படித்தது என்ன, அக்கா சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரே முயற்சியில் வெற்றி கண்ட தங்கை. ஆனால் வழிகாட்டிய அக்கா 5 முறை அடுத்தடுத்து தோல்வியடைந்த வலி என்ன, அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இன்ஸ்டா உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களை பார்த்து சுலபமாக படிப்பது சிறந்தது அல்ல என அவர்கள் கூறும் கருத்து என்ன?